அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காரா பூந்தினாலே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதை வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரா பூந்தி பண்ணுறதுக்கு 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவோட சேர்த்து கொஞ்சமாக சோடா மாவு, 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பூந்தி கரண்டின்னு கடைகளில் கேட்டால் கிடைக்கும். ஸோ இல்லைனாலும் உங்கள் வீட்டில் கண்ணு கரண்டி இருக்கும் பாருங்கள், அதில் ஒரு கரண்டியில் ஊற்றி இந்த மாதிரி தட்டினீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு காரா பூந்தி எண்ணெயில் கிடச்சிடும். ஸோ இதை நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி ஸ்டவ் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம வச்சிடலாம். அதே எண்ணெயில் நல்லா பூண்டை அப்படியே பொரிக்காமல் தோலோடு தட்டி நல்லா பொரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதையும் பொரிச்சிட்டு அந்த பூந்தியோட சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக காரா பூந்தி ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பூண்டு கருவேப்பிலை மட்டும்தான் வறுத்து போட்டிருந்தேன். அதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேர்க்கடலை இல்லை உடச்சக்கடலை இதெல்லாமே வறுத்து போட்டுக்கலாம். முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். பட் வெறும் பூண்டு கருவேப்பிலை மட்டும் வறுத்து போட்டுட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக கமகமன் வாசனையாக இருக்கும். ஸோ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.